வணக்கம். லிட்ரேச்சர் சம்மரி சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு போயம், ஆலிஸ் ஃபெல் ஆர் பாவர்ட்டி பை வில்லியம் வேர்ட்ஸ்வர்த். ஸோ ஆலிஸ் ஃபெல் ஆர் பாவர்ட்டி என்னது இப்படி ஒரு பேர் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம நினப்போம். ஸோ இந்த போயம் பார்க்கலாம். இது நிஜமாலுமே ஒரு ரொம்ப நல்ல போயம், ஒரு பேலே ஃபார்மில் எழுதியிருக்க ஒரு போயம். ஸோ வேர்ட்ஸ்வர்த் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அவர் ரொம்ப ரியலிஸ்டிக்காக எழுதக்கூடிய ஒருத்தர், ரொம்ப சிம்பிள் லாங்குவேஜ் யூஸ் பண்ணக்கூடிய ஒருத்தர். ஸோ அவரோட அப்சர்வேஷன்ஸ் இந்த போயமில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த போயமில் மொத்தம் 15 ஸ்டான்சாஸ் இருக்குது, 60 லைன்ஸ் இருக்குது. ஸோ ஒரு ஸ்டான்ஸாக்கு 4 லைன்ஸு, ஸோ 15 ஸ்டான்ஸாஸ் 60 லைன்ஸ் இருக்குது. இந்த போயம் ஆக்சுவலாக 1802 எழுதப்பட்டதாக சொல்லுது. இந்த போயமோட இன்னொரு பேர் ஆலிஸ் ஃபெல் அப்படிங்கிற அந்த ஆர் பாவர்ட்டி அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க இல்லையா. ஆலிஸ் ஃபெல் அப்படின்னு சொன்னாலும் அது இந்த போயமை தான் குறிக்கும். இது எப்போ பப்ளிஷ் பண்ணாங்கன்னா 1807 ஃபஸ்ட்டு பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. போயம்ஸ் இன் 2 வால்யூம்ஸ் அப்படிங்கிற அந்த புக்கில் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இது நான் சொன்ன மாதிரி பேலட் ஃபார்மில் இருக்குது. ஸோ பேலட் ஃபார்மில் இருக்கிற போயம் அப்படின்னாலே நமக்கு என்ன, கண்டிப்பாக ஒரு ஸ்டோரி இருக்கும். அது சிம்பிளான லாங்குவேஜில் இருக்கும், டைரக்ட் லாங்குவேஜில் இருக்கும். ஸோ இதுதான் இந்த ஆலிஸ் ஃபெல் ஆர் பாவர்ட்டி அதை பற்றின டீட்டெயில்ஸு. இந்த போயமோட ஸ்கீம் பார்த்தீங்க அப்படின்னா அயாம்பிக் டெட்ராமீட்டர் ஸ்டைலில் எழுதியிருக்காங்க. ஸோ நம்ம டைரெக்டாக போயம்குள்ளே போயிடலாம். The post boy drove with fierce career. For threatening clouds the moon had drowned, when, as we hurried on, my ear was smitten with a startling sound. As if the wind blew many ways, I heard the sound, and more, it seemed to follow with the chase. And still I heard it as before. At length I to the boy called out. He stopped his horses at the word, but neither cry nor voice nor shout nor aught else like it could be heard. The boy then smacked his whip, and fast the horses scampered through the rain, but hearing soon upon the blast the cry, I bade him halt again. Forthwith alighting on the ground, whence comes, said I, this piteous mien? And there a little girl I found, sitting behind the chaise alone. My cloak, no other word she spake, but loud and bitterly she wept, as if her innocent heart would break, and down from off her seat she leapt. What ails you, child? She sobbed. Look here. I saw it in the wheel entangled, a weather-beaten rags as ever, from any garden scarecrow dangled, that twisted between nave and spoke. It hung, nor could it once be freed, but our joint pains unloosed the cloak, a miserable rag indeed. And whither are you going, child? Tonight alone these lonesome ways? To Durham, answered she, half while. Then come with me into the chaise. Insensible to all relief sat the poor girl, and forth did send sob after sob, as if her grief could never have an end. My child, in Durham do you dwell? She checked herself in her distress and said, my name is Alice Fell. I am fatherless and motherless, and I to Durham, sir, belong. Again, as if the thought would choke her very heart, her grief grew strong, and all was for her tattered cloak. The chaise drove on, our journey's end was nigh, and sitting by my side,
As if she had lost her only friend, she wept nor would be pacified. Up on the tavern door we paused. Of Alice and her grief I told, and I gave the money to the host to buy a new cloak for the old, and let it be of duffel grey, as warm a cloak as man can sell. Proud creature was she the next day, the little orphan Alice fell. ஸோ ரொம்ப சிம்பிளான லாங்குவேஜ் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ அழகான அந்த ஒரு ஸ்டோரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி நீங்கள் நான் படித்ததை வச்சு இந்த ஸ்டோரி வந்து கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ என்ன நடக்குது அப்படின்னா, இந்த நரேட்டர் வந்து ஒரு கோச்சில் போயிட்டுருக்கிறாரு. அதாவது ஒரு குதிரை வண்டி வந்து சுற்றி கொஞ்சம் மூடின மாதிரி இருக்கும் இல்லையா, நான் பிக்சரில் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஸோ இந்த மாதிரி இருக்கிற அந்த குதிரை வண்டியில் வந்து போயிட்டுருக்கிறாரு. அதுதான் சேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, CHAISE. ஸோ இந்த குதிரை வண்டியில் இவர் வந்து போயிட்டுருக்கிறாரு. வெதர் வந்து ரொம்ப மோசமாக இருக்குது. ஸோ ரெயினும் வந்து வந்துட்டு இருக்குது. ஸோ இவருக்கு மட்டும் ஒரு க்ரையிங் சவுண்ட் வந்து கேட்டுகிட்டே இருக்குது. பயங்கர ரஃப் வெதரில் இந்த குதிரை ஓட்டுற பையன் வந்து அடித்து பயங்கரமாக ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க குதிரையை, ஃபாஸ்ட்டாக போகணும் அப்படின்ட்டு. அந்த சமயத்தில் இவருக்கு இந்த மாதிரி ஒரு சைல்டோட அழுக்குரல் வந்து கேட்டுகிட்டே இருக்குது. அது எங்கேருந்து வருதுன்னு மட்டும் இவருக்கு தெரியவே இல்லை. ஆனால் பின்னாடி இவரை ஃபாலோ பண்ணி வர்ற மாதிரியே இவருக்கு வந்து தெரியுது. உடனே இந்த நரேட்டர் இருந்துட்டு, இப்போ குதிரை வண்டியை நிறுத்து அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே உன்னிப்பாக வந்து கவனித்து கேட்குறாரு. ஆனால் அப்போ வந்து ஒன்றுமே சத்தம் கேட்க மாட்டேங்குது. திரும்ப வந்து குதிரை வண்டி ஓட்டினோடனே திரும்பவும் அந்த சத்தம் வந்து கேட்குது. ஸோ இவருக்கு இப்படியே வந்து போயிட்டுருக்குது. இந்த சத்தம் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆக நரேட்டருக்கு ரொம்பவே அன்கம்ஃபர்டபுளாகிடுது. அதனால இந்த குதிரை வண்டியை நிறுத்த சொல்லிடுறாரு. அப்புறம் பார்த்தாக்க அந்த ஷெல்டர் இருக்கு இல்லையா, அந்த குதிரை வண்டியோட ஷெல்டருக்கு பின்னாடி ஒரு சின்ன பொண்ணு உட்காந்துருக்குது. யார் இந்த பொண்ணு எப்படி வந்துச்சு, என்ன ஒன்றுமே வந்து இவருக்கு புரிய மாட்டேங்குது. யாருமா நீனு, எதுக்கு வந்த, என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே அந்த பொண்ணு இருந்துட்டு மை க்ளோக் அப்படின்னு ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுது. இந்த 2 வார்த்தை மட்டும் சொல்லுது, மை க்ளோக். அதை சொல்லிட்டு அப்படியே ஓண்டு அழுதுகிட்டே இருக்குது, பயங்கரமாக அழுகுது. ஏன் இந்த பொண்ணு அழுதுகிட்டே இருக்குது, என்னன்னு ஒன்றும் புரியல. என்னம்மா உனக்கு பிரச்சனை சொல்லு, வாட் எயில்ஸ் யூ சைல்டு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. என்ன உனக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. என்னை பாரு, என்னை பார்த்து சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அந்த அவ்வளோ பிரச்சனையிலையும் அந்த பொண்ணு வந்து அந்த வீலை வந்து காட்டுது. அந்த வீலில் பார்த்தாக்க என்ன இருக்குன்னா, ஒரு க்ளோக் வந்து மாட்டியிருக்கு. க்ளோக்னா உங்களுக்கு பிக்சர்லேயே வந்து காட்டுறேன். ஸோ வார்மாக வச்சுக்கிறதுக்காக ஒரு க்ளோதிங் வந்து போடுவாங்க. ஒரு நம்ம போட்டிருக்க க்ளோதிங் மேலே கவர் பண்ணுறது, அதுதான் வந்து க்ளோக். ஒரு ரோப் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் வந்து அதை வார்மாக வச்சுக்கும், அதுக்காக போடுற க்ளோதிங் தான் வந்து க்ளோக். அந்த க்ளோக்கு வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அந்த பொண்ணோட க்ளோக் வந்து இவங்களோட அந்த குதிரை வண்டி சக்கரத்தில் நல்லா மாட்டியிருக்கு. ஸோ நல்லா மாட்டி அதில் வந்து அது ரொம்ப டேமேஜ் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் காரணம். இந்த குதிரை வண்டியில் மாட்டின, இந்த சக்கரத்தில் மாட்டின இந்த க்ளோக்கை தொடர்ந்தே வந்து இந்த பொண்ணு வந்து வந்திருக்குது. ஆனால் அது நல்லா மாட்டிக்கிச்சு, எடுக்க முடியல. ஸோ அதனால் அந்த பொண்ணு அழுதுகிட்டே இருக்குது. அந்த க்ளோக்கை பார்த்தாலே வந்து இவருக்கு தெரியுது, இவ தான் வந்து இந்த க்ளோக்கோட ஓனர் அப்படின்லாம் கிடையாது. ஏதோ ஒரு க்ளோக் வந்து அவகிட்ட கிடச்சிருக்கு. ஏதோ ஒரு கார்டனில் வந்து ஸ்கேர்க்ரோ போத்தின க்ளோக்காக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நம்ம சோளக்கொல்லை பொம்மையிலெல்லாம் வந்து ஏதாவது ஒரு க்ளோதிங் போட்டு வச்சுருப்போம் இல்லையா, அந்த மாதிரி ஏதாவது ஒரு சோளக்கொல்லை பொம்மையில் கூட, சோளக்காட்டு பொம்மையில் கூட இந்த மாதிரி இருக்கிற அந்த ரோபு இந்த பொண்ணு எடுத்துகிட்டு வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. ஏன்னா அது அவ்வளோ மோசமான ஒரு கண்டிஷனில் இருக்குது. ஸோ நல்லா அது வீலில் போய் சிக்கியிருக்குது. ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்க, இந்த குதிரை ஓட்டுறவன் இருக்கான் இல்லையா, அந்த பாயும் இந்த நரேட்டரும் 2 பேரும் சேர்ந்து அந்த க்ளோக்கை வந்து வெளியே வந்து எடுக்க ட்ரை பண்ணுறாங்க. கஷ்டப்பட்டு எடுக்க ட்ரை முதுகு வலிக்கிற அளவுக்கு எடுக்க ட்ரை பண்ணுறாங்க. ஆனாலும் அது ரொம்ப பிஞ்சு போயிருக்கு. ஏன்னா ஏற்கனவே அது பிஞ்சு போனது தான், இப்போ வந்து ரொம்ப டேமேஜ் ஆயிடுச்சு அந்த வீலில் மாட்டினதுனால.
சரி இந்த நேரத்துக்கு வந்து எங்கே நீ போகிற, எதுக்காக இங்கே நிற்கிற அப்படின்னு சொல்லி இவருக்கு கேட்குறாரு அந்த பொண்ணுக்கிட்ட. இப்போ அந்த பொண்ணு வந்து எங்கே போகிற அப்படின்னு சொல்லி சொல்கிறா. அவள் வந்து டுர்ஹாம் அப்படிங்கிற அந்த பிளேஸ்க்கு வந்து போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறா. சரி என்னோட வண்டியில் வந்து உட்காரு, நான் கொண்டு போய் விடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. உடனே அந்த ஷெல்டர் இருக்கிறதுக்குள்ளே நம்ம ஆத்தரோட, அதாவது நம்ம நரேட்டரோட உள்ளே சேர்ந்து போய் இந்த பொண்ணு வந்து உட்காந்துக்கிறா. ஆனாலும் அவளோட அழுகை வந்து அடங்கலை. அப்பயும் சாப் பண்ணிகிட்டே இருக்கா, தேம்பி தேம்பி அழுதுகிட்டே இருக்கிறா. ஏன்னா அவளுக்கு ரொம்ப வந்து துக்கமாக இருக்குது. ஏன்னா மேபி க்ளோக் வந்து அவளுக்கு ரொம்ப டியராக இருந்திருக்கலாம். அவள் வச்சுருந்த ஒரே பொருள் வந்து அதாக தான் இருந்திருக்கலாம். அந்த க்ளோக் வந்து ரொம்ப டியராக நினச்சிருப்பாளாட்டிருக்கு. அது வந்து அந்த சக்கரத்தில் மாட்டினதுனால அவளால் ஒன்றுமே வந்து யோசிக்க முடியல. இதை நினச்சே வந்து அழுதுகிட்டே இருக்கிறா. ஃபஸ்ட் வந்து கொஞ்சம் நிறுத்துவான்னு பார்த்தா நிறுத்தவே, இவளோட சோகத்துக்கு வந்து ஒரு எண்டே கிடையாது அப்படிங்கிற அளவுக்கு அழுதுகிட்டே இருக்கிறா. உடனே இந்த நரேட்டர் இருக்கார் இல்லையா, அவர் ஏதாவது பேச்சு கொடுக்க பார்க்குறாரு. மை சைல்டு இன் டுர்ஹாம் டு யூ டுவெல், நீ டுர்ஹாமில் தான் தங்கியிருக்கியாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போது அவள் வந்து என்ன சொல்கிறா, அப்படியே மெதுவாக அவளை வந்து புல்லப் பண்ணிவிட்டு அவள் சொல்கிறா, ஆமாங்க என் பேர் வந்து ஆலிஸ் பெல், எனக்கு வந்து அம்மாவும் கிடையாது அப்பாவும் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறா. ஆமாம் நான் டுர்ஹாமில் தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறா. திரும்பவும் அவளுக்கு வந்து அவளோட அந்த கிழிஞ்சு போன க்ளோக் வந்து ஞாபகம் வந்துடுது. அதை நினச்சி திரும்பவும் வந்து அழ ஆரம்பிச்சிடுறா. அந்த க்ளோக் அவளுக்கு எவ்வளோ டியர் அப்படிங்கிறது இவருக்கு ரொம்ப நல்லா புரியுது. மேபி யாரோ அவளுக்கு க்ளோஸாக இருந்தவங்க கொடுத்துருக்கலாம், இல்லைன்னா யார் ஞாபகார்த்தமாகவோ அவள் வந்து வச்சிருக்கலாம், இல்லை அவகிட்ட இருந்த ஒரே ஒரு பொருள், ஒரே ஒரு ஃப்ரெண்ட் வந்து இதாக தான் இருந்திருக்கலாம். ஏன்னா அவள் சின்ன பொண்ணு இல்லையா. ஸோ என்ன ஆகுது அப்படின்னா, இந்த இந்த குதிரை வண்டியை வந்து ஒரு இடத்துல வந்து அவங்க பார்க் பண்ணுறாங்க. அங்கே எங்கன்னா நைட் ஸ்டேக்கு இவங்க வந்து நிறுத்துகிறாங்க. அப்போ வந்து இந்த ஒரு இன்னில் வந்து பார்க் பண்ணுவாங்க. யூஸ்வலாக வந்து குதிரைகள் ஒரு ஊரை விட்டு இன்னொரு ஊர் போகும்போது தொடர்ந்து அதனால் போக முடியாது. அதனால் அவங்களோட ஜேர்னியே எப்படி பிளான் பண்ணுவாங்கன்னா, நைட் டைமில் ஒரு இடத்துல பார்க் பண்ணுற மாதிரி தான். ஒரு இடத்துல அங்கே வந்து அந்த குதிரைக்கெல்லாம் ஃபீட் பண்ணி அதை வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க வச்சுட்டு, அதே சமயம் இந்த ஓனர்ஸும் வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அடுத்த நாள் போவாங்க. ஸோ அதே மாதிரி இந்த டேவர்ன், அந்த ஒரு டேவர்ன் அப்படிங்கிற அந்த இடத்துல வந்து இங்கே வந்து பார்க் பண்ணுறாங்க. அங்கே வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இந்த ஹோஸ்ட் இருக்கிறாங்க, அந்த இன்னோட ஒரு ஹோஸ்ட், அந்த ஹோஸ்ட் கிட்ட வந்து இவர் காசு கொடுத்துட்டு ஆலிஸோட கஷ்டத்தை எல்லாம் சொல்கிறாரு. ஒரு புது க்ளோக் வந்து வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அது வந்து டஃபில் கிரே கலரில் இருக்கணும் அப்படின்னும் சொல்லி சொல்கிறாரு. ஏன் அப்படின்னாக்க, அந்த மாட்டுச்சு இல்லையா அந்த துணி, அந்த க்ளோக் ஆக்சுவலாக மாட்டின அந்த ஒரிஜினல் க்ளோக் வந்து டஃபில் கிரே. அதனால் அந்த டஃபில் கிரே கலரில் இந்த பொண்ணுக்கு வந்து ஒரு க்ளோக் புதுசாக வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அந்த க்ளோக் எப்படி இருக்கணும் அப்படின்னா, ரொம்பவே வார்மாக இருக்கணும். அவளுக்கு வந்து அந்த பழைய க்ளோக்கை விட இது வந்து ரொம்ப பிடிக்கணும், ரொம்ப வார்மாக இருக்கணும், அந்த மாதிரி பெஸ்ட் குவாலிட்டியில் வந்து வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி வந்து காசு கொடுக்குறாரு. ஸோ நெக்ஸ்ட் டே வந்து இவர் தங்கியிருக்கார் இல்லையா, அங்கே தங்கிட்டு நெக்ஸ்ட் டே வெளியே வந்து பார்க்கும்போது எப்படி இருந்தா ஆலிஸ் பெல் அப்படின்னா, ரொம்ப சந்தோஷமாக இருந்தா. ப்ரவுட் கிரியேச்சர் வாஸ் ஷீ த நெக்ஸ்ட் டே. ஏன்னா க்ளோக் வந்து வாங்கி கொடுத்துட்டாங்க அதே டஃபில் கிரே கலரில். இந்த நரேட்டர் வந்து காசு கொடுத்தாரு இல்லையா, அந்த கலர்லேயே அதே அந்த காசை வச்சு டஃபில் கிரே கலரில் வந்து க்ளோக் வாங்கி கொடுத்துட்டாங்க. ஸோ ஹாப்பியாக அவள் அப்படியே போட்டுட்டு ப்ரௌடாக நடந்து வந்தா த லிட்டில் ஆர்ஃபன் ஆலிஸ் பெல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ இதான் வந்து இந்த போயம். ஸோ நம்ம நரேட்டரால் முடிஞ்ச அளவுக்கு இந்த ஆலிஸ் பெல்ல வந்து ஹாப்பியாக வந்து வச்சுருக்காரு. ஸோ இதுதான் வந்து இந்த போயம். ஸோ ஆலிஸ் பெல் அப்படிங்கிற அந்த பேருக்கு இவர் இன்னொரு ஆல்டர்னேட், இன்னொரு சினோனிம் அப்படின்னு ஒன்று யோசித்து பார்த்தாலே அது என்ன அப்படின்னு வரும் அப்படின்னா, அது வந்து பாவர்ட்டி அப்படின்னு தான் வரும். ஏன்னா வந்து அவளுக்கு ஒன்றுமே கிடையாது இந்த உலகத்தில். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுல இவரால் முடிஞ்ச ஒரு சின்ன ஹெல்ப்பை வந்து பண்ணியிருக்காரு. இந்த போயமோட ப்ரிடாமினன்ட் தீம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட் எடுத்த மாதிரியே பாவர்ட்டி தான். அதுக்கப்புறம் கம்பேஷன் அண்ட் சேரிட்டி. ஸோ மற்றவங்க மேலே இறக்கப்பட்டு நடந்துக்கிறது, சேரிட்டியோடு நடந்துக்கிறது. ஸோ அதுக்கு சும்மா ஒரு காசு கொடுத்துட்டு போயிடாமல் அந்த சின்ன பொண்ணுக்கு வேண்டியதை அவர் வந்து கரெக்டாக வாங்கி கொடுத்தாரு. ஸோ அந்த
அப்புறம் இன்னசென்ஸ் அண்ட் வல்னரபிலிட்டி. ஸோ இந்த ஆலிஸ் ஃபெல் அப்படிங்கிற அந்த பொண்ணு இன்னசென்ஸ் அப்படிங்கிற அந்த விஷயம் அவகிட்ட இருக்குது. ஏன்னா அழுதுகிட்டே இருப்பா, அந்த அந்த க்ளோக்கு தான் வந்து அவளுக்கு உலகம் நினைப்பா. வல்னரபிளாகவும் இருக்கா. இப்படி ஒரு சின்ன பொண்ணு அவ மாட்டுக்கு ஏறி வந்திருக்கிறா ஒரு காட்டில். ஸோ ஷீ இஸ் வெரி வல்னரபிள். சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஒரு ஒரு ரிச் மேனாக இருக்கிற இந்த நரேட்டர், ஒரு கார்ட் வச்சு போகிற அளவுக்காவது ஒரு ரிச் மேனாக இருக்கிற இந்த நரேட்டர் கண்டிப்பாக வந்து இவ்வளோ முடியாத ஒரு பொண்ணுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு நினைக்கிற அந்த சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. இதெல்லாம் வந்து இம்பார்ட்டண்ட் தீம்ஸ் ஆஃப் த போயம். ஸோ இந்த போயமோட சம்மரி உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷனும் புரிஞ்சுது அப்படின்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.